மாலையிலே நம்முடைய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம். மாலைகளிலே நாம் தொடர்ச்சியாக இதை பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்று பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டி ஆகும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். சரி, ஞானமுள்ள மகன். மகன் என்று சொன்னால் ஏதோ ஒரு தகப்பனுடைய மகன் என்பது மட்டும் பொருள் அல்ல, ஆனால் மனிதன், ஞானமுள்ள ஒரு மனிதன். ஆலோசனையை கேட்கிறவர்கள் யார்? யாருக்கு ஆலோசனை? தகப்பனுக்கு ஆலோசனை கொடுப்பதும் இல்லை, தகப்பன் அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் என்பது ஒரு பொருள். அதை வேற மாதிரி சொல்ல வேண்டுமானால், போதகத்தை கேட்கிறவன் ஞானமுள்ளவன், போதகத்தை கேட்கிறவனுக்கு ஞானம் உண்டாகும் என்பதும் சொல்லலாம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஞானமுள்ள மகன், போதகத்தை கேட்கிற மகனுக்கு ஞானம் உண்டாகும். அதில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னாலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான், தேவனுடைய சத்தத்துக்கு. அப்படியானால் அந்த மனுஷனுக்கு என்ன உண்டு? ஞானம் உண்டு. 9வது அதிகாரம், இதே நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும்போது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். ஞானமுள்ளவர்கள் யார் என்று சொன்னால், போதகத்தை கவனிக்கிறவர்கள். போதகத்தை கவனிக்கிறவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஞானத்தை தேட வேண்டும். ஞானம் நமக்கு வேண்டும் என்ற ஆசை நமக்கு வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாம் எடுக்கும்போது கூட, ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும் என்று சொல்ல வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் ஞானத்தில் நாம் தேறுகிறவர்களாக மாறுகிறோம். எது சரி எது தவறு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறோம். எல்லாவற்றையும் கேட்க வேண்டும், அறிந்து கொள்கிற ஆசை நமக்கு வேண்டும். சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். கேட்கும் பழக்கம், ஆலோசனை கேட்கும் பழக்கம். ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் கவனிக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணும்? கவனிக்க வேண்டும். அது ஒரு நல்ல பழக்கம். அது எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. சொன்னால் எதுவுமே நமக்கு எல்லாமே தெரியாது. கற்றுக்கொள்கிறதான் வாழ்க்கை. அப்போ ஆலோசனை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆலோசனை சொல்லுகிறது. இந்த இடத்துல ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு வரும் பொழுது, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், மூடன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான்னு தான் வரணும் இல்லையா? ஆனால் எப்படி வந்திருக்குது அந்த வசனத்தில்? பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான்னு வந்திருக்கு. ஏன்னா ஞானமுள்ள மகன் சொன்னால் இங்கே மூடன் தான் சொல்லி வரணும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வேறு வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார், பரியாசக்காரன். இவங்க யார்? பரியாசக்காரன் யார் என்று சொன்னால், ஞானத்தை விரும்பாத ஒரு மனுஷன், ஆலோசனையை விரும்பாத மனுஷன் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா கேலி பண்ணுவாங்க. இவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி யாராவது ஆலோசனை சொன்னாங்கன்னு சொன்னால், இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. பெருசு பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுகிற உலகத்தை நம்ம பார்க்குறோம்.
ஆலோசனை சொல்லுகிறது புரியல, இவர் தான் புத்திசாலி வந்துட்டார், இவர் தான் ஞானி வந்துட்டார், எதையாவது ஒன்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறது. வேதாந்தத்தில் அது நிறைய இருக்கிறது. அதனால தான் நம்ம 9வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 8வது வசனத்தில் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் அப்படி சொல்லியிருக்கு. 7ஆம் வசனத்தில் பாருங்க, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைவான். யார் கண்டிக்கிறானோ அவனுக்கு தான் வெக்கம் வரும், அவமானம் வரும். கடிந்து கொள்ளுதலை, ஆலோசனையை வெறுக்கிற ஒரு மகனை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ பரியாசக்காரன் என்று சொல்லும் பொழுது ஆலோசனையை விரும்பாத ஒரு மனுஷன், அவன் இயற்கையாகவே எப்படி இருப்பான்னா மூடனாக இருப்பான். அவனுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நினைக்கிறவனாக இருப்பான். ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான் உண்மையான காரியம். காரணம் என்ன சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும் என்பதனால எந்த ஆலோசனையும் அவன் கேட்க மாட்டான். கேட்காதனாலே அவனுக்கு உண்மையான ஞானம் இருக்காது. அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 21வது அதிகாரம், அதே நீதிமொழிகள் 21ல் 21வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர். அழகா டெஃபினிஷனே சொல்லியிருக்கு. யார் பரியாசக்காரன் அப்படி சொன்னா, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர். அவனுக்கு அகங்காரம்னா என்ன? பெருமை. அகங்காரம் பெருமை என்பது கூட கொஞ்சம் சாஃப்டான இருக்கு. ஆனால் அகங்காரம் என்று சொல்லும் பொழுது ஒரு கடுமையான ஒரு பெருமை. அகங்காரம் எவனையுமே மதிக்கிற ஒரு இல்லை, யாருக்குமே எதுவும் தெரியும்னு கூட நினைப்பது கிடையாது. அகங்காரம். இடும்பு உள்ளவன் சொன்னா செய்ய மாட்டான், செய்யாதுன்னு சொன்னா செய்வான். இடும்பு பண்ணுகிறவன். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். அகந்தையான சினத்தோடே நடக்கிறவனா இருக்கிறான். அதான் 21ல் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். 9வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிட்டோம். 14வது அதிகாரம் வாசிக்கலாம். 14வது அதிகாரத்தில் அது அந்த பரியாசம் பண்ணுகிறவங்களுக்கு ஆண்டு இன்னொரு இடத்துல சொல்லும்போது, பன்றிகளுக்கு முன்பதாக எதை போட வேணாம் சொல்றாரு? முத்துக்களை போட வேணாம் சொல்றார். 2 முறை ஆலோசனை சொல்லி பார்க்கலாம், 3 முறை ஆலோசனை சொல்லி பார்க்கலாம். ஆனால் அவங்க கவனிக்கிற மாதிரியே இல்லை, கேலி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆலோசனை சொல்லுகிறத நிறுத்தி கொள்ள வேண்டும். திருப்பி சொன்னோன்னா நம்மளுக்கு தான் அறிவில்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவரே சொல்கிறாரு, அதாவது பண்டிகைகளுக்கு முன்பாக முத்துக்களை போடலாம் வேண்டாம். இப்போ வசனத்தை பற்றி சொல்லும்போதே சுவிசேஷத்தை போய் நாம் சொல்ல போகும் பொழுது ஒரு கூட்டத்தாரங்களுக்கு வேணாம், ஓடிடு, இங்கே நிற்காத அப்படி சொல்லி விரட்டினாங்கன்னா, ஓகே ரொம்ப சந்தோஷம், நாங்கள் கிளம்புறோம், வந்துடலாம். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு போட்டு நீ போய் அடுத்த பட்டணத்துக்கு போ. ஏன்னு சொன்னால், கேட்க ஆசை உள்ளவன் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. வாங்க எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லுகிற மக்கள் இருக்கும்போது இவங்கிட்ட போய் வம்பு பண்ணி நேரத்தை வீணாக்க வேண்டாம், பிரச்சனை உண்டாக்க வேண்டாம். கேட்க விரும்பலையா, ரைட், கேட்கல, அவ்வளோதான், வெளியே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பரியாசம் பண்ணுகிறவன் ஒருவன் இருக்கிறான் என்பது தெரிந்த உடனே அவனுக்கு ஆலோசனை சொல்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம வந்து யார் கேட்கிறார்களோ அவளுக்கு என்ன பண்ணலாம், ஆலோசனை சொல்லலாம். அதை தான் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வீணா போய் அவங்களுக்கு போய் நம்ம ஆலோசனை சொன்னோம்னா 7வது வசனத்தில் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, 9:7 கடிந்து கொள்ளாதே, கண்டிக்கிறவன் லட்சை அடைவான். அந்த 7ஆம் வசனம் முழுசுமே வாசிக்கிறேன் பாருங்களேன். 9:7 நீதிமொழிகள் 9:7. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைவான், அதாவது அவமானம் அடைவான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். அதாவது நீங்கள் ரோட்டில் போய் எதையாவது நீங்கள், அதாவது நாயையும் அடிப்பானே பீயையும் சுமப்பானுன்னு சொல்லுவாங்க. செலவனெல்லாம் என்ன பண்ணவே கூடாது, கண்டிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், அவனை போய் ஏன்டா அப்படி செய்கிறேன்னு சொன்னா பழியை நம்ம மேலே போட்டு நம்மளை 2 மொத்திட்டு கூட போயிடுவான். ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பரியாசக்காரனை கண்டிக்காத லட்சிய அடைவாய், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்கிறான். சில இடத்துலலாம் ஸ்பாட்லேயே நம்ம இல்லாமல் இருக்கிறது நல்லது. சில வம்புலெல்லாம் போய் நிற்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா, ஜாக்கிரதை. அதனால் யாருக்குமே ஆலோசனை சொல்லாமல் வந்துடுவோம்ப்பா நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லாதீங்க. அது நம்ம செய்ய வேண்டியதை நம்ம ஆலோசனை சொல்லணும், வேணான்னு சொல்லலை. ஆனால் யார் கேட்பார்களோ அவர்களுக்கு நம்ம ஆலோசனையே என்ன பண்ணலாம், சொல்லலாம். சிலர் வந்து நேராகவே நம்ம கேட்பான், இதில் என்ன பண்ணுறன்ட்டு எனக்கு தெரியல,
அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கட்டாயம் சொல்லணும். வேத வசனத்தையும் எடுத்து நீங்கள் சொல்லலாம். சிலருக்கு நீங்கள் சொல்லும்போது அவங்க கவனிக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லலாம். சில இடத்துல ஆண்டவரே நீ போய் சொல்லு, அவங்களுக்கு போய் சொல்லுன்னு சொல்லுகிற ஒரு உந்துதல் இருக்கும், அவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் தேவையில்லாத இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறோம், மூக்க நுழைக்க கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். 14:6 வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். பரியாசக்காரன் நான் ஞானத்தை தேடி கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். அப்ப யார் புத்தி உள்ளவன், யார் பரியாசக்காரன்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாசல்ல முதல் வசனத்திலே வாசம் இல்ல, 13:1 யார் புத்தியுள்ளவன்? போதகத்தை கேட்கிறவன் தான் புத்தியுள்ளவன். யார் மூடன்? போதகத்தை கேலி செய்கிறவன். போதகத்தை கேட்க மாட்டான். இந்த வசனத்தை பாருங்க, அதை மனசுல வச்சுட்டு வாசிங்க. 14:6 பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், அவனுக்கு ஞானம் வராது, சுட்டு போட்டாலும் வராது சொல்லுவாங்க. காரணம் அவன் அதை தேடல, அவன் உண்மையா அதை தேடல. சில நேரத்தில் தேடும் காலத்தில் அவனுக்கு என்ன பண்ணாது, அது கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் சொல்லப்பட்ட காலத்தில் அவன் என்ன பண்ணல, கேட்கல. பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா. சின்ன பிள்ளைகளானாலும் பெரியவங்க சொல்லுகிறத என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்கணும். ஏன் சொன்னால் அவங்க அதுக்கு தான் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, பாட்டிமார் தாத்தாமாரெலாம் இருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், கேட்கணும். அவங்கள என்ன பண்ணக்கூடாது, ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கேலி பண்ணுறது, அப்படியே எதையாவது சொல்லி சொல்லி ஓட்டுறது, அதெல்லாம் இல்லை. அந்த சின்ன வயசில் அது மாதிரி செய்யவே கூடாது. என்னென்னு சொன்னால் வேதம் அதுக்கு நேராக அதான் பரிகாசக்காரர் சொல்லி, பரிகாசக்காரரை பற்றி வேதம் பயங்கரமாக சொல்லியிருக்கு. இன்னும் சில வசனங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. 19வது அதிகாரம். நேற்று நான் இதை படிச்சுட்டு இருந்தப்ப பரியாசக்காரனை பற்றி இப்படி சொல்லியிருக்கே சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருக்கு முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒன்று தான், பரியாசக்காரனும் ஒன்று தான், மூடனும் ஒன்று தான், ரெண்டு பேரும் ஒன்று தான் சரியா. இப்போ பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடனுக்கு முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது. அவன் ஞானத்தை கற்றுக்கொள்ளாது பண்ண எங்கே எதை பேசணும் தெரியாது, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசுவான், அப்புறம் மீதி என்னதான் வாங்கிட்டு வருவான், அடி வாங்கிட்டு வருவான். 22:10 22வது அதிகாரம் 10வது வசனம். பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒளியும். ஒரு நீங்க பரியாசக்காரர் இல்லை, சங்கீதம் 1 என்ன சொல்லப்படுறது, பரியாசக்காரர் இடத்துல உட்காராத, அந்த ஸ்பாட்ல இருக்காத. 4 பேர் கேலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையிலே உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பரியாசக்காரனாக இருந்தால், இங்கே சொல்லியிருக்கு பரியாசக்காரனை என்ன பண்ணிவிடு, துரத்தி விடு. அவனை துரத்த முடியலன்னா நீங்கள் விலகிக்கோ, அந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணிடணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். அப்போனா என்ன அர்த்தம்னா பரியாசக்காரனால் எது வரப்போகுது, வாது வம்பு வரும், அதோடு கூட அவமானம் விரோதம் ஏற்படும் தான் வேதம் சொல்லுது. பரியாசக்காரன் ரொம்ப மோசமானவன். 24வது அதிகாரம் பாருங்க, 24வது அதிகாரம் 9வது வசனம். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் சொல்லிருக்கு. பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன், யாருக்குமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் கேலி பண்றவனுக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும், ஆனா அவனை பார்க்கிறவனுக்கு எப்படி இருக்கும், என்னடா அப்படி சொல்லி அருவருப்பானவன் சொல்லி அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுறது சரியா. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். நம்ம எல்லாரும் ஜோக் அடிக்கிறோம், கேலி பண்றோம், ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் மனிதர்கள், சாதாரணமான மனுஷங்க இந்த மாதிரி பரியாசம் பண்ணவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அருவருப்பானவன். அதனால தான் முந்தின இதில் வாஸ்தவம் துரத்தி விட்டுரு, அவன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறான். 29:8 பாருங்க. 29வது அதிகாரம் 8வது வசனம். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள்,
ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். குரோதங்கள், சண்டைகள், பகைகள், அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஞானிகள் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சண்டையை விலக்கி விடுகிறார்கள். ஆனால் பரியாசக்காரன் என்ன பண்ணுறான்? பட்டணத்தில் தீக்கொளுத்தி விட்டுறான். பட்டணத்தையே பிடிச்சிட்டு எரியிற மாதிரி அவன் வம்ப கிளப்பி விடுகிறான். அதனால தான் ஆண்டவர் 1வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, சங்கீதம் 1 சொல்கிறார், பரியாசக்காரன் என்ன பண்ணாது, உட்காரக்கூட செய்யணும். அது நம்முடைய இடம் கிடையாது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஞானத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக, ஞானத்தை விரும்புகிறவர்களாக, ஞானத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆலோசனைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன்தான் ஞானமுள்ள மனிதனாக காணப்படுகிறான். ரொம்ப அழகான ஒரு வசனம். சரியா? இந்த முதல் வசனத்தை வாசிட்டு 2வது வசனத்துக்கு போகலாம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 2வது வசனத்துக்கு வந்துடலாம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். அப்படி சொல்லியிருக்கு. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். மறுபடியும் வேற மாதிரி வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். துரோகிகள், அவங்களும் மனுஷங்க தான், ஆனால் துரோகிகள் தங்கள் வாயின் பலனால் அவங்க ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். வாய் இருந்தால் படைச்சிக்கலாம் சொல்லுவாங்க, வாய் இருந்தால் படைச்சிக்கலாம் சொல்லி. ஆனால் அதனுடைய அர்த்தம் இல்லை, என் வாயினாலே நான் அழிஞ்சு போக முடியும். யாக்கோபில் வரும்பொழுது நாவை பற்றி சொல்லியிருக்கு. நாவு எப்படிப்பட்டதாம்? நெருப்புன்னு சொல்லியிருக்கு. அந்த நாவு ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் பயன்படும், ஆனால் அதே நேரத்தில் பட்டணத்தை கொளுத்துறதுக்கும் அது பயன்படும். நெருப்பு போல. நெருப்பு ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியமானது, நல்ல காரியத்துக்கு அது பயன்படுத்தப்பட முடியும். ஆனால் அதே இது அழிவுக்கும் பயன்படுத்தப்பட முடியும். அதுபோல பேச்சினாலே, நாவினாலே நல்ல பலன்கள் ஒரு நல்ல மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க? அனுபவிக்கிறார்கள். துரோகிகளின் பேச்சோ ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும் என்று சொல்லப்படுறது. சரியா? உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம், மத்தேயுல எல்லாம் வாசிக்கிறோம். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம எதனால நிறைக்கிறோமோ அதுதான் வாயில வரும். அப்ப ஆண்டவரன் என்னுடைய உள்ளத்தை பார்க்கிறான். மனுஷன் எதான் கேட்பான்? வாயின் வார்த்தைகளை தான் கேட்குறாங்க. இப்போ வாயின் வார்த்தையினாலே நல்ல நன்மைகளும் உண்டாக முடியும். ஞானமாய் பேசும் பொழுது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். 10வது அதிகாரம் பாருங்களேன், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் பார்த்தீங்கன்னா அது ஜீவ ஊற்று, வெறும் ஊற்றுன்னு கூட சொல்லலை, உயிருள்ள ஊற்று, வற்றாத ஊற்று போனது. இப்போ நம்முடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இதே நீதிமொழிகள் 31வது அதிகாரம், நீதிமொழிகள் 31:26 யாரை பற்றி சொல்லியிருக்கு? குணசாலியான ஸ்திரீ. சரியா? 26வது வசனத்தில் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. என்னுடைய வாய் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரே ஒரு வார்த்தையினால உடைஞ்சு போன குடும்பங்கள் இருக்காங்க, உறவுகள்லாம் போச்சு. அந்த ஒரு வார்த்தை நான் தப்பாக பேசினதுனால சபை உடைந்து போயிடும், குடும்பங்கள் உடைஞ்சு போயிடுது. ஏன்னா கீழே ஊற்றின தண்ணி எப்படி இப்போ எடுக்க முடியாதோ அது போல் விட்ட வார்த்தை என்ன பண்ண முடியாது, அள்ள முடியாது சொல்லுவாங்க. வார்த்தைகள் ரொம்ப ஞானமாக வர வேண்டும், அதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். அப்போ அதனுடைய பலனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனுபவிக்க போகிறோம். குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது. பேசுகிறதெல்லாம் பேசி கொட்டுறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு அப்புறம் ஐயோ ஐயோ மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்காது.
அப்போ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். திறந்தாலே ஞானம் விளங்க தான் திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கு. இது ஒரு பழக்கங்க, சரியா? இது ஒரு பழக்கம், நம்மை பழக்கப்படுத்த வேண்டும். அதாவது கோபம் என்பது கூட ஒரு பழக்கம். என்னால் கோபப்படாமல் இருக்க முடியும், எல்லாராலையும், என்னால் மட்டும் இல்லை, சரியா? உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்க, அதாவது கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபோன் வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி பேசுவோம்? அவங்ககிட்ட எப்படி பேசுவோம்? ஃபோனில் அதே கோபத்தில் பேசுவோமா? ரொம்ப சாஃப்டாக ஹலோ நல்லா இருக்கீங்களா இப்படி பேசுவோம். நம்மளால் மாற்ற முடியும், என்னால் மாற்ற முடியும். அப்போ நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. என் வாயை நான் ஞானமாய் திறக்க பழக வேண்டும். கோபம் எல்லாருக்குமே வரலாம். கோபப்படுறது வீரம் அல்ல, அது ஒரு கேவலமான ஒரு பழக்கம். இப்போ என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அதை வைக்க நாம் என்ன பண்ண வேண்டும்? பழக வேண்டும். அது ரொம்ப அழகான ஒரு காரியம். அதனால பெரிய நன்மைகள் ஏற்படுகிறதாக காணப்படுகிறது. சரி, 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 10வது அதிகாரம் 14வது வசனம். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது சொல்கிறார். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபமாக இருக்கிறது. சரி, அதான் மூடன் என்று சொல்லும்போது ஆலோசனையை கேட்காதவன், யோசிக்காமல் பேசுகிறவன், அவனுக்கு கேடு சமீபமாய் இருக்கு. 11வது அதிகாரம் 11வது வசனம். 11:11 செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றிருக்கும், துன்மார்க்குடைய வாயினால் அது இடிந்து விழும். சரி, அதான் பயங்கரமான காரியம். வாய் என்பது ரொம்ப பயங்கரமானது. 15வது அதிகாரம் 28வது வசனம். 15:28 நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்குடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். என்ன அழகான வசனம் இல்லை? மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களா, கவனிங்க. அதாவது யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க, நானும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆசை என்னவா இருக்கணும்? இப்படிப்பட்டவர்களாய் மாறணுன்ற ஆசை வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே அந்த என் வாயின் வார்த்தைகளை என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி தாவீது சொல்கிறான். நான் பேசுவதற்கு முன்பதாக நான் யோசித்து பேச வேண்டும். கோபத்தை வெளிப்படுத்துறது அதான் அது நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்தோன்னே கோவப்பட்டு பழகினீங்கன்னா கோபம் தான் வரதான் செய்யும். ஆனால் அடக்கி பாருங்க, அதை என்ன பண்ண முடியும்? அடக்கவும் முடியும். இப்போ இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. 15:28 நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல, அதை பதில் சொல்ல யோசிக்கும். சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு பேசுவதற்கு முன்பதாக அவன் என்ன பண்ணுகிறான்? யோசிக்கிறான். ஆனால் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். சண்டைன்னு வந்துருச்சுன்னா என்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணணுன்றதே கிடையாது, அப்படி பேசிக்கிற மக்கள் உண்டு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, சரியா? நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனம் ரொம்ப அழகாக, இதெல்லாம் யாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது, ஆனால் தேவனுடைய வசனம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குது. இப்போ நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறணும், ஆண்டுடைய கேட்கணும். வெள்ளம் தாங்க ஆண்டவரே. புருஷன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போதும் வார்த்தைகளை அள்ளி விடக்கூடாது. மனைவியும் சரி புருஷனும் சரி. அது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, உன்னை கட்டினதுக்கு அவளையே கட்டியிருக்கலாம் சொல்கிறது மனைவி அவமானப்படுத்தலை. நான் சொல்கிறேன், மனைவியை கொடுத்த ஆண்டவரை என்ன பண்ணுறோம்? 2 பேருக்கு பொருந்தும். மனைவி கொடுத்த ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம். அதாவது முதல்ல நீங்கள் நம்ப வேண்டியது என்ன சொன்னால், உங்கள் மனைவியை கொடுத்தது யார்? நீங்கள் இல்லை, நீங்களாக தெரிந்தெடுக்கல. ஒருவேளை அப்படி கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை நான். ஆனாலும் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். உங்கள் அம்மா அப்பா மனைவி கொடுக்கல, புருஷனையும் கொடுக்கல. யார் கொடுத்தது? நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். அப்போ நான் அப்படி பேசும்போது, தேவையில்லாத வார்த்தைகளை நான் கொட்டும் பொழுது, எங்கள் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தலை, அல்லது என் மனைவியை அல்லது புருஷனை நான் அவமானப்படுத்தவில்லை. யாரை அவமானப்படுத்துகிறேன்? எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவரை அவமானப்படுத்துகிறேன். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அது காரி துப்புற மாதிரி. அது செய்யவே கூடாது.
நம்ம ஆண்டருக்கு என் வாழ்க்கையில கொடுத்த நன்மைக்கும் தீமைக்கும் என்ன பண்ணோம்? நான் நன்றி செலுத்தணும். என் வாழ்க்கையில் ஒருவேளை சில காரியம் எனக்கு நடக்கலை அல்லது தப்பாகவே நடந்தது போல கூட எனக்கு தெரியலாம். ஆனால் அதற்கு கூட என் ஆண்டருக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். ஏன்னு சொன்னால் அதையும் நன்மையாய் மாற்றி தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ அதை தான் நம்ம வார்த்தையை நம்ம அள்ளிவிடக்கூடாது. இப்போ இங்கே அழகாக சொல்லியிருக்கிறது, ஒரு துன்மார்க்குடைய வாய் தான் வார்த்தைகள் என்ன பண்ணணும்னா கொப்பளிக்கும் சொல்லியிருக்கு. அங்கே என்ன மாதிரி இருக்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 13வது அதிகாரம் வந்துடலாம். 2வது வசனம். வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் 2வது வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் தன் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். வாயை வச்சு காரியத்தை சாதிக்கவும் செய்யலாம், காரியத்தை நாசம் பண்ணவும் செய்யலாம். அந்த ஞானம் தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். 3வது வசனத்துக்கு வந்துடலாம். 3வது வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான்னு சொல்லப்படும். நான் ஒரு இடத்துல ஒரு வசனம் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கவே முடியல என்னால். வயசான பின்னாடி எதை அடைக்கணுமா? வாய். நிறைய நேரத்தில் வீட்டில் இதுதான் பிரச்சனை வருது, ஓவராக பேசுறது தப்பாயிரும். அதனால் இப்போ பேசலான்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏன்னா வாயின் வார்த்தையினால்தான் இங்கே அதான் 3வது வசனத்தினால தன் வாயை காக்கிறவன். காக்கிறவனா என்ன அர்த்தம்? என்ன வசனம் படித்தோம்? 15:28 படித்தோம் இல்லையா? 15:28 நீதிமான் மனம் பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும். காக்கிறது என்று சொன்னால் அதுதான். தேவையில்லாத வார்த்தையை நான் பேசிடக்கூடாது, அவசரப்பட்ட வார்த்தையை கொட்டிடக்கூடாதுன்னு சொல்லி வாயை காக்கிறவன், காவல் காக்கிறது போல. ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல தன் வாயை காக்கிறவன் எதை காக்கிறானா? தன் பிராணனை காக்கிறான், தன் உயிரை காக்கிறவனா இருக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, வார்த்தையின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகான்னு சொல்லி. ரொம்ப பேசுறது ஏன்? ஆண்டவர்கிட்ட பேசும்போதுக்கு ஒரு பிரசங்கில் என்ன சொல்லியிருக்கு? பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. அதே மத்திய 6வது அதிகாரத்தில் ஆண்டு சொல்லும்போது, ஜெபம் பண்ணுகிற காரியம் சொல்லும்போது, அஞ்ஞானிகளை போல அலப்பாதேயுங்கள் சொல்றார். சும்மா வார்த்தையை அள்ளி விடுறது தேவனுக்கே பிடிக்கலன்னு சொல்றாரு. ஏன்னா நான் ஒன்றும் ஆண்டுக்கு ஆலோசனைலாம் சொல்லி நீண்ட ஜெபம் செஞ்சாதான் ஆண்டு வந்து என் ஜெபத்தை கேட்பார்னு சொன்னால் அதோட மடத்தின வேற எதுவும் கிடையாது. இங்கே சொல்லியிருக்க உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். ஏன்னு சொன்னால் ஆண்டு எங்கே இருக்கிறார்? நீ பூமியில் இருக்கிற, அவர் வானத்தில் இருக்கிறார். அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பது. அதனால் நீண்ட ஜெபம் செய்யக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை என்ன பண்ணானா ஜெபத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கே பிரசங்கம் பண்ணால் இருப்பிடத்தோட வசனம் சொன்னால் சரியா, அது வந்து அழகான காரியம் இல்லை. நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்றது தெரியும். அவர் தெய்வன், நமக்கு எல்லாமே அவருக்கு தெரிந்தவர். அதை வந்து சில நேரத்தில் சிலர் ஜெபம் பண்ணும்போது யோசிப்பேன், இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க இருப்பிடமெல்லாம் சொல்லி யாருக்கு சொல்லுவாங்க? வேதாம் இருப்பிடம், ஆண்டவரே ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்திலே. இப்போ ஆண்டவருக்கு என்ன தெரியாது? பைபிள் தெரியாத மாதிரி. அதாவது சில நேரத்தில் நம்ம வந்து மறந்துடுறோம், யார்கிட்ட பேசுகிறோம் என்பதையே மறந்து விடுகிறோம். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டுமான்னு சொல்ல அலப்பாதையுங்கள் சொல்கிறார். அலப்ப வேண்டாம் என்று சொல். அதாவது மூடன் கூட அமைதலாக இருக்கிறதுனால மூடன் கூட என்னவாக எண்ணப்படுவானா? ஞானியாக எண்ணப்படுவான்னு சொல்லி பேசுகிறது. இப்போ ஓவர வாயை திறந்தனா நம்ம வண்டவாளமெல்லாம் தெரிந்துவிடும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 14 வசனம் ஏற்கனவே வாசிட்டோம் நினைக்கிறேன் அந்த வசனத்தை. 10:14 ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபமாய். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார், கொட்டுறது கிடையாது, அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் எம்டி ஆயிடுவாங்க, பேசி பேசி எம்டி ஆயிடுவாங்க.
ஆனால் கேட்டுகிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணிகிட்டே இருவான், நிறைய கற்றுக்கொள்வான். ஸோ அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால் நம்ம அளந்து பேச வேண்டும், அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அமைதலாக இருந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சமாதானமும் உண்டு. அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். 4வது வசனம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. பிள்ளைங்க நல்லா கவனி, சரியா? சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும். இங்கே சோம்பேறி சுறுசுறுப்புள்ளவன் சொல்லி வரணும், ஆனால் எப்படி சொல்லியிருக்கு? சோம்பேறி அடுத்தது ஜாக்கிரதை உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோம்பேறிக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஜாக்கிரதை இல்லை. என்ன ஜாக்கிரதை இல்லை? நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நடக்குது, எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவன் யோசிக்காம அஜாக்கிரதையாய் வாழுகிற மனிதன். அஜாக்கிரதையாய் வாழுகிறதுனாலே அவன் எதிர்காலத்துக்கு ஆயத்தப்படாதவனாக இருக்கிறான். எறும்பை பற்றி ஆண்டு சொல்றார் இல்லையா, அந்த சுறுசுறுப்பை பற்றி சொல்கிறான். அது கோடை காலத்திலேயே தன்னுடைய உணவை சேர்த்து வைக்கிறது என்று சொன்னால் அது ஜாக்கிரதையாக இருக்கிறது. எதனால்? அது மழை காலத்திலே அதால் என்ன பண்ண முடியாது, வெளியே போக முடியாது. அதனால அது ஜாக்கிரதையாக இருந்து காரியங்களை செய்கிறது. அதனால தான் அந்த 2 வார்த்தையும் அழகாய் ஆண்டு பயன்படுத்துகிறார் 4ஆம் வசனத்தில். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஆசை 1000 இருக்கலாங்க, எல்லாருக்குமே ஆசை உண்டு. ஆனால் ஆசை இருக்குமானால் அதற்காக என்ன பண்ணணும்? உழைக்க வேண்டும். அதற்காக இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் என்ன பண்ணிகிட்டே வரணும், செஞ்சுட்டே வரணும். சரி, அன்றைக்கு நான் கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, ஆசைப்படும். நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு சொன்னால் முதல்லேருந்தே என்ன பண்ணி ஆகணும், கடினமாக படிச்சாகணும். இப்போ சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. 21வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்களேன். 21, 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததனால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் மட்டும் போட்டிருக்கு, இப்போ நீங்கள் வேற மாதிரி வாசிக்கணும். சரியா? சோம்பேறியின் கைகள் வேலை, சோம்பேறியின் அதுவும் ஆம்பளை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா? 2 பேரையும் குறிக்குது. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவள் ஆசை அவளை கொல்லும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சரியா? ஓகே, அற்புதமானவர்கள். வேலை செய்யணுங்க. அதாவது பெண்கள் வேலை செய்யணுமா வேணாமா? நேரத்துக்கு எழுந்து வேலை செய்யணும். அதை பெண்ணாய் பிறந்ததுனால கிடைத்த தண்டனைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அது ஒரு அழகு. அதை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்கும். வீடு அழகாய் கட்டப்படும், அது மேன்மை உள்ளதாக இருக்கும். நீதிமொழி 31வது அதிகாரத்தில் குணசாலியான, நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இல்லையா, 31 10 அப்படியே ஒவ்வொரு வசனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவள் எப்படி வேலை செய்கிறாள் என்பதுதான் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் வேலை செய்கிறாள். ஆண்கள் தான் உழைக்கணும்னு அர்த்தமே கிடையாது. ஆண்களுடைய பொறுப்பு வேறு, அவங்களும் உழைக்கணும், சோம்பேறியாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஆண்கள் நிறைய பேர் அப்படியே சும்மா சுற்றிட்டு வர மக்கள் இருக்காங்க. அது ரொம்ப கேவலமான காரியம். சரியா? அப்போ பவுல் சொல்லும் பொழுது வேலை செய்யாதவன் புசியாதிருக்க கடவுன்னு சொல்கிறார். சாப்பாடு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ வேலை செய்ய வேண்டும், ஆண்களும் உழைக்க வேண்டும். பெண்கள் அவருடைய எல்லைகளில் என்ன பண்ணணும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது அழகாக நிறைய சொல்லு, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். 15ஆம் வசனத்தில் 31, 15 பார்த்தீங்கன்னா, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறார். வேலைக்காரில் நம்மளுக்கு படி இழக்கணும், ஆனால் இங்கே சிலருக்கு வேலைக்காரிக்கு படி அழைக்கிறான். இப்போ வேலைக்காரிகள் இருக்கலாம், வேலைக்காரியாக வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லலை வேதம். ஆனால் வேலைக்காரி இருக்கிறதுனால நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட வேண்டும் என்பதல்ல. என்னுடைய பணி இருக்கிறது, நிறைய பணி இருக்கிறது. இது ஆண்கள் செய்கிற பணியெல்லாம் நிறைய இது சொல்லப்பட்டிருக்கு. அவள் என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லி அவளுடைய விளக்கு அணையாது சொல்லியிருக்கு. வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அவள் காலையிலே எழுந்திருக்கிறான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு.
26ஆம் வசனம் ஒன்று மட்டும்தான் நான் வாசித்தோம். அது வந்து அவளுடைய ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஞானம், போதகம் அப்படி சொல்லியிருக்கு. மற்றபடி அவள் சோம்பேறி அல்ல. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அது நம்ம சுறுசுறுப்பாக இப்போ இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல 4வது வசனம் 13:4, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்று பெறாது, ஜாக்கிரதையுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும். யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்காங்களோ நிச்சயமாக அவங்க வந்து சாதிக்கிறவர்களாக இருப்பார்கள், திருப்தி அடைகிறவர்களாக இருப்பார்கள், அதனாலே மகிழ்கிறவர்களாக இருப்பார்கள். 5வது வசனம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான் சொல்லப்படும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். அதை வேற மாதிரி வாசித்தா, பொய் பேச்சை வெறுக்கிறவன் யார்? நீதிமான். இப்போ அதாவது பொய் பேச்சை வெறுக்கிறது என்று சொல்லும் பொழுது, இன்னொருத்தன் வந்து என்கிட்ட பொய் சொன்னான்னா நான் என்ன பண்ணுவேன்? நிச்சயமாக வெறுப்பேன். இப்படி என்ன பொய் சொல்கிறானேன்னு சொல்லி. ஆனால் நாம் பொய் சொல்வதை தான் வெறுக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பொய்யே இவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லணும். பொய் சொல்வதே நான் அருவருப்பாக என்ன வேண்டும்? வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறான். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ 19வது அதிகாரம் எடுத்துக்கலாமே. 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. 9வது வசனம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் சொல்லி. பொய் பேசுகிறது வந்து இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துருச்சு. பொய் பேசுறது நியாயம், அதெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது, பொய் பேசி தான் ஆகணும்னு சொல்லி வாதம் பண்ணுகிறது. ஆனால் ஒருத்தன் நம்மகிட்ட வந்து பொய் பேசி நம்மளை ஏமாற்றிட்டானா நம்முடைய உள்ள என்ன சொல்லுவோம்? இவ்வளோ மோசமான உலகமாக இருக்கேன்னு சொல்லுவோம். நாம் பொய் சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாது. ஆண்டுகிட்ட பலன்னு கேட்க வேண்டும். இந்த பொய்யான உலகத்தில் பொய் பேசாமல் வாழ வேண்டும் சொன்னால், நீதிமான் பொய்யை வெறுக்கிறான், துன்மார்க்கன் என்ன பண்ணுகிறான்? பொய்யை சொல்லுங்களேன். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கன் பொய் பேச்சை விரும்புகிறான். அதனால் அவனுக்கு வருகிறது என்ன? வெட்கமும் லட்சியம் உண்டாகிறது. இப்போ பொய் பேசுகிறவன் பற்றி யோசித்து பாருங்களேன். பொய் பேசுகிறவன் சூப்பராக ஏமாத்திட்டேன்னு சொல்லி அவன் போயிடுவான். 4 தடவை ஏமாற்றலாம், 5 தடவை ஏமாற்றலாம், ஊருக்கு தெரிஞ்சிடும் இவன் என்ன பண்ணுறான். அவனுக்கு என்ன பேர் வைப்பீங்க? பொய்கார பையன் சொல்லுவோம், பொய்காரன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் உண்மையே வந்து சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ப மாட்டோம். அவனை நம்பாதரா, வாயில் வரதெல்லாம் பொய். அதுக்கப்புறம் அவன் உண்மையுள்ளவன் நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதாங்க சொல்லியிருக்கு, வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறோம். பொய் மட்டும் பேசக்கூடாது. பிள்ளைங்க அப்பா அம்மா வந்து உங்களை நம்பணும். என்ன சொன்னால், என் பிள்ளை பொய் பேசாது, அது சொல்லிச்சுன்னா அது உண்மைதான் சொல்லுன்றதை நிரூபிக்கணும். அது வந்து டீச்சர்ஸ் இவ பொய் சொல்ல மாட்டான் அவங்களுக்கு அது தெரியணும். அதை ஒரு தடவை ஸ்தாபிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விலை வந்து, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், அதனுடைய தொடர்ச்சி தான் 6வது வசனம். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். என்ன நீதி? அது முந்தின வசனம் சொல்லப்படுது. அந்த உண்மை என்ற நீதி, பொய் பேச மாட்டேன் என்ற அந்த ஒரு அழகான ஒரு பழக்கம், நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போட்டுரும். அவனை அப்படி கவிழ்த்துரும், அழிச்சிரும். பொய் பேசினாதான் இந்த உலகத்தில் வாழலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது கிடையவே கிடையாது. துன்மார்க்கன் அப்படியே பதற போல நிறையா இருக்கு. ஆனால் காற்று வந்துச்சுன்னா என்ன பண்ணிடும்? அடிச்சுட்டு போயிடும், அங்கே அவன் இருக்க மாட்டான். அதுதான் துன்மார்க்கனுடைய நிலை. ஆனால் நீதி உத்தம மார்க்கத்தானை அப்படியே பாதுகாக்கும். அந்த ஒரு பழக்கம், உங்களுக்கு உண்மை என்ற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அது ஒரு நாளிலே நம்ம என்ன பண்ணோம்னா அதுதாங்க நம்மளை பாதுகாத்தோம். ஆனால் துன்மார்க்கமோ பாவியை
கவிழ்த்து போட்டுவிடும். முக்கியமான ஒரு காரணம். இதோட முடிச்சுக்கலாம், நேராச்சு. இப்போ அற்புதமான வசனங்கள் போய் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். ஆண்டு சொல்லுகிற அநேக ஆலோசனைகள், நீதிமொழிகள், அவ்வளோ அற்புதமான ஒரு புஸ்தகம். இன்னும் தோண்டிக்கொண்டே போகலாம். அவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். முதல் வசனம் என்ன பார்த்தோம்? ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொண்டான். யார் பரியாசக்காரன்? ஆலோசனையை கேட்காதவன் பரியாசக்காரன். இரண்டாவது வசனம், மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். அதாவது வாய் சரியாய் பயன்படுத்தப்படுமானால் அதனுடைய நன்மையை நாம் நிச்சயமாய் அனுபவிப்போம். சரியா? அதை சரியாய் பயன்படுத்த பழக வேண்டும் நம்முடைய வார்த்தைகளை, வாய். மூன்றாவது வசனம், தன் வாயை காக்கிறவன் வேற எதையும் காக்கல, தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன், அதை ஓவரா பேசுகிறவன் கலக்கம் அடைவான். அதுதாங்க ரிசல்ட். சரியா? என்றைக்குமே நம்ம அழமாய் பேச பழக வேண்டும். நான்காவது வசனம், சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதைகளுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் அன்றன்றைக்கு நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நிச்சயமாகவே நாம் அடைய வேண்டிய எல்லைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? அடைவோம். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாய் இருப்பார். ஐந்தாவது வசனம், நீதிமான் பொய்யை வெறுக்கிறான். நம்ம வெறுக்கிறவளா இருக்கணும். பொய்யை எக்காரணத்திலும் பொய்யை நேசிக்கக்கூடாது, பொய்யை பயன்படுத்தக்கூடாது. துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் அடைவான். பொய் பேசுகிறவனுடைய முடிவை தான் லட்சியம் வெட்கமும். நீதி, அந்த உண்மை என்ற அந்த தன்மை உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் பாதுகாக்கும். துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போட்டுவிடும். அழிச்சிருங்க. இது ஆண்டுடைய வசனம், யாரோ எழுதின வார்த்தைகள் கிடையாது. நமக்காக தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார் எப்படி வாழ வேண்டும். உலகம் நமக்கு வேறு ஆலோசனை சொல்லுது. பொய் பேசினா ஒன்றும் இல்லைங்க, பொய் பேசாங்க எப்படிங்க வாழ முடியும்? இல்லைங்க, பொய் பேசுகிறவன் வாழ்க்கை ஒரு நாளை கவிழ்க்கப்படும். லட்சியம் அவமானம் தான் கடைசியில் மெஞ்சும். ஆனால் அந்த உண்மை என்ற உத்தம மார்க்கம் இருக்கிறது இல்லையா, அது நம்ம என்ன பண்ணுவோம்? பாதுகாக்கும். ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிற ஆலோசனையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டு வரணும். அதை பயிற்சி பண்ணணும். என்ன பேசுகிறோம்? வாய் எதற்காக திறக்கிறோம்? எவ்வளவு திறக்கிறோம்? வாய் பேசிட்டு கவலைப்படுகிறவர்களா இல்லாமல்ல, சரியானதை பேச பழகணும். ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறான். பெண்ணுக்கு அழகு அதுதான். மரியாதை பற்றி சொல்லும் பொழுது அநேக காரியங்களை தன் இருதயத்திலே வைத்து யோசனை பண்ணினான். ஒரு அழகான ஒரு கேரக்டர். சொன்னால் சிலதெல்லாம் எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு அலைய முடியாதுங்க. மரியாதை தன் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள்லாம் எல்லாத்தையும் அவள் போய் சொல்ல முடியாது. அப்போ சில காரியங்கள் அவள் அப்படியே வைக்கிறாள், யோசிக்கிறாள். இது என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்திருக்கு? அதாவது ஒரு இடத்துல மக்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரனும் உண்மை தேடுகிறாள்னு சொல்லி. ஆண்டவர் உள்ளுக்கு இருந்து பதில் சொல்கிறாரு, என்னுடைய தாய் யார், என் சகோதரர் யார் சொன்னோடனே மக்களே அப்செட் ஆயிடுறாங்க. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, எங்கள் அம்மா யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரியாதை எதுவுமே சொல்ல, அமைதலாக போயிடுறாங்க. ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் நிறைய உண்மைகள் தெரியும். அவள் எதுவுமே பேசலை. ஏன்னா ஆரம்பம் முதல் அவளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ மனதுக்குள்ளே வைக்கவும் பழக வேண்டும். சில காரியங்களை வெளியவே நம்ம சொல்ல முடியாது. அமைதலாக இருந்து அதை ஆண்டோடைய சமூகத்தில் மட்டும் வைக்க வேண்டும். சில வருத்தங்கள் நமக்குள்ளே இருக்கலாம், சில பிரச்சனைகள்னாலே கொட்டிடணும்னு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அமைதலை காக்க வேண்டும். அது ஒரு பெரிய நன்மைகளை நமக்கு உண்டாக்கும். தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கொட்டுங்க. அந்நாளை போல என் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டேன். அங்கே எவ்வளோ நாள் நீங்கள் பேசலாம். ஆண்டுட்டன்னா நம்முடைய வேதனைகளை அங்கேயும் போய் நம்ம தேவையில்லாத பேசுறதில்ல. ஆனால் என் வேதனைகளை அங்கே ஊற்றலாம். சொன்னால் தேவன் அதை கேட்கிறார். அங்கே தான் நம்ம அதை வெற்றி அடைவதற்கான சரியான இடம். மற்றபடி பேசி காரியத்தை சாதிக்கலான்னு சொன்னால் இல்லைங்க, பேசியெல்லாம் சாதிக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருக்க பழக வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்து ஒரு நிமிஷம் கண்கள் மூடி இருக்கலாம். அற்புதமான வேதம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆராயும் பொழுது அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யாருமே அப்படிப்பட்ட ஆலோசனை நம்ம சொல்லவே முடியாது. தேவன் அவ்வளோ அழகாய் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அற்புதமான வார்த்தைகள் சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறதில்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொந்தமாக்க வேண்டும்.
பரியாசக்காரனாய் நான் இருக்கக்கூடாது. ஆலோசனையை கேட்கிறவனாக இருக்க வேண்டும். நான் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. பொய்யை விரும்புகிறவனாக இருக்கக்கூடாது. என் வாயை விரிவாய் திறக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஞானம் விளங்க திறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவோம், அதை பயிற்சி கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே நாம் அதை கடைப்பிடிப்போம். அநேக குடும்பங்கள் உடைந்து போவதற்கு காரணம் வெறும் வார்த்தைகள் தான். பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் வார்த்தைகள். உங்களை நேசிக்கணும் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நினைச்சுக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஞானவானுடைய நீதிமானுடைய உதடு ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை கூட ஒரு ஜீவ ஊற்றாக இருக்க முடியும். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தான். எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் நம்மை அறிந்தவர்களாக இருந்தும் எங்களுடைய வாயை கூட கட்டுப்படுத்த முடியாமல், எங்கள் கோபங்களை கட்டுப்படுத்த முடியாமல், ஆண்டவரே, ஒரு துர்மார்க்கனை போல நாங்கள் இராதபடிக்கு நீதிமானை போல இருக்க எங்களுக்கு கிருபை தான். இன்னும் அதிகமாய் பக்குவப்பட எங்களுக்கு பிறந்தான். வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உடைய நாமத்தை மேம்படும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சிறு வயதிலிருந்து உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, உமக்கென்று பயன்படுகிற பிள்ளைகளாக, தங்கள் தாளந்துகளை ஆண்டவரே அவர்கள் கட்டி எழுப்பவும் அதே நேரத்தில் அதை உமக்கென்று பயன்படுத்தவும் கிருபைத்தார். ஆசீர்வதியும் கர்த்தாவே, பலப்படுத்தும். எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.